நமசிவாய். துலா லக்னத்தை பத்தி கேட்டிருந்தாரு அவங்க நண்பர். அவரு துலா லக்னத்துக்கு உடைய அசுரகுரு தேவகுரு ரெண்டு இருந்தா ஒரு வீட்டுல எப்படின்லாம் கேட்டிருந்தாரு. ஏங்கன்னு கேட்டேன். அப்ப ஏன் அவருடைய ஜாதகம் அங்க இருந்திருக்கு. அதாவது சுக்கிரன் உச்சமா இருக்காரு, குரு ஆட்சியா இருக்காரு. சுக்கிரன் உச்சமா இருந்தும் எனக்கு நல்லது நடக்கல, குரு ஆட்சியா இருந்தா எனக்கு நல்லது நடக்கல. ஆனா எனக்கு தசை குரு தசை தான் போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு குருவால எனக்கு எந்த நன்மையும் இல்லை. ஏன் நான் அனுபவிக்கிறேன் இந்த கஷ்டம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கடன் ஓவரா இருக்குது. இப்ப ரிஷப லக்னத்துக்கு சொன்ன அதே கதை தான் இங்க. அதனால கடன் ஓவரா இருக்கு. இப்ப இந்த ரிஷப லக்னத்துக்கு கூட சொன்ன பாத்தீங்களா, அதே இப்ப சுக்கிரன் செவ்வாய் சாரம் வாங்கி மிருகாசுரோட சாரம் வாங்கி இருந்தாருன்னா அந்த லக்னத்தோட தலையத்தை மாத்துவார். அவர் திசையா இருந்தா. அவர் திசை இல்லை. ஆனாதான் சுக்கிரன் ரிஷப லக்னத்துக்கு மிருகாசுரோட சாரத்துல இல்லை. அதனால தான் இந்த சாரம் பெற்றனால இந்த மாரகாதிபதியும் அட்டமாதிபதி பலனையும் இந்த வீட்டுல இருந்து தன்னுடைய ஆதிபத்தியங்களை அங்க நுழைச்சு கொடுக்குறாங்க. அந்த கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும். அதான் விதி. அதுக்கு அடுத்தது சனி தசை வரும். சனி தசையில இருந்து உங்களுக்கு யோகம் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த சனி தசை தான் அது யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த லக்னத்துக்கு 9 கூடிய தர்ம கர்மாதிபதி அவர் தான் அதை எடுத்து செய்யணும். அதான் உண்மை. அது செய்வார். ஆனா பொறுமை இருக்கணும். ஒண்ணு அவருடைய அமைப்பு பிடிச்சிட்டேன். இப்ப அவர் கேட்ட ரெண்டாவது இந்த கேள்வி, துலா லக்னத்துக்கு சுக்கிரனும் குருவும் அசுரகுரும் தேவகிரகம் ஒன்னா இருந்து, மற்ற கிரகமும் இருக்குது. ஆனா அவர் கேட்டது இந்த 2 தான், வேற எந்த பாயிண்ட் இல்லை. அவர் கேட்ட அந்த 2 பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லிடுறேன். சூரியன் அவரோட தான் இருக்காரு, எல்லாமே அவரோட தான் இருக்காரு. ஆனா அவர் கேட்ட அந்த 2 பாயிண்ட் சொல்லுங்க. குரு யாரோட சாரத்துல இருக்காருன்னா, பூரட்டாதி 4வது பாதம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பூரட்டாதி குருவோட சாரம் தான். அந்த சாரத்துல தான் அவரும் இருக்காரு, சுக்கிரனும் அதுக்குள்ளதான் இருக்காரு. சுக்கிரனும் உச்சமா இருக்காரு. ஒரே சாரத்துல 2 பேர் குருவோட சாரலாம் இருக்காரு. துலா லக்னத்துக்கு குரு யாரு? 6 கூடியவர், ருண ரோகாதிபதி, சத்துரு, வம்பு வழக்கு, நீதிமன்றங்களில் தேவையில்லாத குறுக்கீடுதல் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு, தேவையில்லாத கடன், தேவையில்லாத நோய், தேவையில்லாத விரக்தி, வெறுப்பு, தொழிலில் அதாவது மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும். எல்லா வேலையிலையும் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அந்த வேலை செய்யலாமான்னு சொல்லிட்டு மைண்டை கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா இந்த குரு தசை இதுக்கு ஆப்போசிட். ஏன்னா இவர் அசுர குரு, அவர் தேவகுரு. ஒரே சாரத்துல பயணிக்க முடியாது. ஒரே குதிரையில 2 பேர் போக முடியாது. 2 குதிரையில 2 பேர் போகலாம். இது ஒரே குதிரையில 2 பேர் இப்படிதான் இருக்கும். அப்ப 2 குதிரையை ஏத்திக்கிட்டு 2 பேர், ஒரே ஆளு 2 குதிரையில பயணிக்க முடியாது. இதான் ஒரு விதி. ஒரு குதிரையில 2 பேர் பயணிக்கலாம், 2 குதிரையில ஒரு ஆள் பயணிக்க முடியாது. அப்ப இந்த 2 அசுரகுரு தேவகுரு, இந்த 2மே அவருடைய சுக்கிரனுடைய சாரத்திலே பயணிக்கிறாங்க. பூரட்டாதி 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம் கும்பராசியில இருக்கு. 4வது பாதம் பூரட்டாதி மீன ராசியில முடியுது. அதுக்கு அடுத்தது உத்திரட்டாதி இருக்குது. 1, 2, 3, 4 பாதம் இருக்குது. அதுக்கடுத்து ரேவதி 1, 2 பாதம் இருக்குது. 4 பாதம் இருக்குது. 9 பாதம் ஒரு வீட்டுல அடங்கும். குருவோட சொச்ச பாதம் உடைப்பு நட்சத்திரம். அந்த உடைப்பு நட்சத்திரங்கிறது 4வது பாதம் மீனத்துல இருக்கு. அந்த மீனத்தினுடைய அதிபதி யாருன்னா குரு. அவரோட வீட்டுல லக்னாதிபதி சுக்கிரன். ஒரே சாரத்துல பயணிக்கிறாங்க. இதுதான். அதனால சுக்கிர தசை கூட உங்களுக்கு நல்லா இருக்கும், தப்பு இல்லை. ஆனா அது வேற மாதிரியா கொடுக்கும். ஆனா இந்த லக்னம் எது, துலா லக்னத்துக்கு குரு நல்லதை செய்ய மாட்டார். ஏன்னா நேரடியா அவருடைய கர்மா கொடுக்கதான் பார்ப்பார். அவர் ஆதிபத்தியத்தை கொடுக்கதான் பார்ப்பார். அந்த வீட்டின் ஆதிபத்தியங்கிறது 6ஆம் இடம், கடன், நோய், எதிரி, அதை தான் அவர் கொடுக்கிறார். அதுவே அவர் கடகராசியில இருந்தாலும் இந்த பலன் தான் செய்வார் குரு. இங்க இருந்தா மட்டும் செய்ய மாட்டாரு. நீங்க அங்க இருந்தனாக்கா அது தொழிலை கெடுப்பாரு, குடும்பத்தை கெடுப்பாரு, தேவையில்லாத பொருளாதாரத்தை கெடுப்பாரு, பூர்வீகத்தினுடைய அமைப்புகளை கெடுப்பாரு, சொந்த பந்தங்களை எல்லாம் கெடுப்பாரு, புத்திரக்காரகனால தன்னுடைய பிள்ளைங்களுடைய அதிருப்திகளை கொடுப்பாரு, பிள்ளையால விரோதங்கள் வரும், திருமணமே ஏற்பாடானாலும் அந்த திருமணம் தள்ளி போகும். அது மிடிலான வயசா, அது இந்த வயசான்றது அவரு எனக்கு இப்படிதான் சொல்லியிருக்காரு. என்னுடைய வயசு, அவருடைய வயசெல்லாம் சொல்லியிருக்காரு. அவரு 45 இந்த வயசுக்குள்ளதான் இருக்காரு. அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள வரும்போது இதை தான் அது செய்யும். அப்ப சுக்கிரனும் குருவும் ஒரே சார்ல இருந்து ஒரே அமைப்புல பலன் இருக்காது. அப்ப இந்த 6 கூடிய பலன் தான் அங்க இருக்குமே தவிர யோக பலன் என்பது வேறு, அதிர்ஷ்ட பலன் என்பது வேறு. இது ஆவரேஜா போற பலனை கூட இது குரு கெடுத்து விட்டுருக்காரு. இந்த லக்னத்துக்கு குரு ஏற்புடையவர் அல்ல. ஒண்ணு, குரு வளர்க்க கூடாது.
6ஆம் அதிபதி வலுக்கலாம் தப்பு இல்லை. ஆனா 6ஆம் அதிபதி துலா லக்னத்துக்கு வலுக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு அமைப்பு. அதே சாரம் மாறி இருந்துன்னு வச்சுக்கோங்க, இதே சனியோட சாரமா இருந்தான்னா ஓரளவுக்கு பலன் மாறி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா அவருடைய சொந்த சாரமே வாங்கினால, சொந்த வீடா இருக்கனால 6ஆம் இட ஆதிபத்தியத்தை முழுமையா கொடுத்திருக்காரு. அது அந்த பலனை, அந்த கடன் வரதா செய்யும், நோய் வரதா செய்யும். இப்போதைக்கு அவரு வழக்குகள், நோய், இந்த 2 அமைப்பு தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதை தான் கேட்டார், தொழிலுக்கு போக முடியல. இதான் அப்ப இந்த அமைப்பு தான் மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது இடத்த மாத்தும், லிவிங் பிளேஸ் ஆர் ஒர்க்கிங் பிளேஸ் 2 இடத்தையும் சேஞ்ச் பண்ணும். இதை தான் செய்யும். இது நெகட்டிவா தான் இருக்கும், பாசிட்டிவ் இருக்காது. இந்த மாதிரி அமைப்புக்குள்ளதான் அவரு அனுபவிச்சான. இதான் கர்மா, அவர் வாங்கி வந்த வரத்தினுடைய அமைப்பு. இதை அனுபவிச்சாதான் அந்த கர்மான்ற மூட்டை குறைய குறையதான் அவருக்கு அடுத்த தசை, சுக்கிரன் தசை முடிஞ்சோடனே சூரியன் நல்ல அமைப்புல இருக்கார். அந்த சூரிய தசை இவர் ஓரளவுக்கு பலமா இருக்கும். ஏன்னா சூரியன் லாபாதிபதி, பாதகாதிபதினு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு லாபாதிபதி, யோகத்தை கொடுப்பார். மாரகாதிபதிலாம் வேலையெல்லாம் அங்க சூரியன் காட்ட மாட்டார், ஏன்னா அவர் புதனோட இருக்கார். அதனால அது நல்லதே செய்வார், நல்லா இருக்கும். இவருடைய அமைப்பு இப்படிதான். இந்த ஜாதகருடைய தன்மை இதுதான் செய்யும். எப்பயுமே ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் குரு தசை உள்ள நுழைதுன்னா அது ஆபத்து. யோசிச்சுதான் பலனை சொல்லணும். அதே மாதிரி சந்திர தசை ரிஷப லக்னத்துக்கு ஆகவே ஆகாது, ஏன்னா 3 கூடியவர். அதனால 3 கூடிய மாரகாதிபதி ரிஷப லக்னத்துக்கு அது எப்படி, நீ குருவை கூட ஏத்துக்கலாம் ரிஷப லக்னத்துக்கு, ஆனா சந்திரனை ஏத்துக்கவே முடியாது. சனியே சந்திரனுடைய சாரை வாங்கி இருந்தாலும் சனியே புனர்ப்பு தோஷத்துக்குள்ள போறாருன்னு தான் சொல்ல முடியும். அதுதான் அது. ஆனாலும் சனி சந்திர சேர்க்க புனர்ப்பு தோஷம் மைண்டை குழப்பி விட்டுரும். இதுதான் ஒரு விதி. நண்பருடைய கேட்ட அமைப்புல இந்த குருச்சந்திர யோகம் வேலையே செய்யல, அதுக்காண்டி அந்த பலன்னு சொல்லியிருக்கேன். சில ஜாதகங்களை குருச்சந்திர யோகம்லாம் யோகமா இருக்குது, குருச்சந்திரா அமோகமா இருக்குது, குருவோட சந்திரன் தான் நல்ல சிறப்பான பலன் அப்படிலாம் சொல்லுவாங்க. குரு ரிஷப லக்னத்துக்கு 8 கூடையவர், 3 கூடையவர் யாருனாக்கா மாரகாதிபதி சந்திரன். இந்த சந்திரனும் இந்த குருவும் எப்படின்னா லக்னத்துக்கு பொருந்த மாட்டாங்க. ஏன்னா சந்திரன் எப்படின்னா லக்னத்திலேயே அவருடைய ராசி இருக்குது ரோகிணி நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திர சாரம் வாங்கிட்டாங்கன்னா அது செய்யவே செய்யாது. அப்ப அந்த இடத்துல குருச்சந்திர யோகம் பொருந்தாது. ஏன்னா ஏற்கனவே குரு 8க்கோ 11க்கும் உடையவர், மூத்த சகோதரம் மூத்த சகோதரி, இது இளைய சகோதரம் இளைய சகோதரி, இது எல்லாமே ரிஷப லக்னத்துக்கு 3 கூடிய சந்திரனும் 8 கூடிய 11 கூடிய குரு, 2 ஆதிபத்தியத்துக்கு குரு வர்றாரு. அதனால சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆதிபத்தியம் தான். அதனால்தான் அவர் தன்னுடைய கர்ம பலனை லக்னத்தின் வழியா தான் கொடுத்தாகணும். அதுவும் அவர் சாரம் வாங்கிட்டாரு, அந்த சாரத்தின் வழியா தான் கொடுத்தாகணும். அந்த லக்னாதிபதி சுக்கிரனே அவர் சார்ல இருக்கனால்தான் அவரால் உண்மையா பண்ண முடியல. லக்னாதிபதி இதே செவ்வாய் சாரம் நான் சொல்லியிருந்த முதலே, செவ்வாய் சாரம் வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு நல்லது செஞ்சிருப்பாரு. இந்த சாரம் வாங்கினாலும் அவரால் நல்லது செய்ய முடியாம லக்னாதிபதி அமைதியா தான், வேற வழி இல்லை, நியூட்ரல் ஆயிட்டார். அவ்வளவுதான். தசை தசநாதனை மீறி புத்திநாதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. தசநாதன் வேற, புத்திநாதன் வேற. இதே சனி வந்துட்டா ஒரு ராஜயோகம் தான். யோகங்கிறது பவர்ஃபுல்லான யோகம் சனி ரிஷப லக்னத்துக்கு. ஏன்னா சனி ஒருவனே ரிஷப லக்னத்துக்கு சிறந்த யோகாதிபதி, ராஜயோகாதிபதி. அதனால கொஞ்சம் அவர் பொறுத்து தான் ஆகணும். அதுக்கு அடுத்தது இந்த குருச்சந்திர யோகம். குருச்சந்திர யோகம் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த சந்திர யோகத்தையே நிறைய பாடலும் இருக்குது, சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க. பரீட்சை கேந்திரத்தில் மன்னவன் இருக்க, அரசன் தான் கேந்திரத்தில் அம்புலிதான் இருக்கையில், விரைவு மற்றிடத்தில் மற்றோர் மேவிய தோஷம், யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கெஜகேசரியம் யோகமேனு. அதாவது வரிச்சை கேந்திரத்தில் மன்னவன் இருக்க, அரசன் தான் கேந்திரத்தில் அம்புலிதான் இருக்கையில், விரைவில் மற்ற இடத்தில் மற்றோர் மேவிய தோஷம், யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கெஜகேசரியம் யோகமே. எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எப்பயுமே குருச்சந்திர யோகத்துல எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த அமைப்புகள் நல்லா பொருந்தி போச்சுன்னா ஒரு சில லக்னங்களுக்கு தான் சார் இது பொருந்தும். எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தது இல்லை. குரு சந்திரனை பார்க்குறாரு, அவரோட சேர்ந்திருக்காரு, யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா சந்திரன் அம்புலி, அதனால அவருக்கு குருவுக்கு பிடித்தமானவர் அவர் தான். ஆனா லக்னத்துக்கு இவரு ரிஷப லக்னத்துக்கு ஏற்றவர் இல்லையே. இதே துலா லக்னத்துக்கு சந்திர யோகர் செய்வார். அதே துலா லக்னத்துக்கு குரு பாதக மோசமானவர், கடனை எப்படா கொடுத்து ஒரு வேலை முடிக்கணும் அப்படின்வார். அதனால துலா லக்னத்திலே குரு உட்காந்து இருந்தா கூட திக்பலம் சொல்லலாம், ஆனா பலனே எடுக்க முடியாது. அதுவும் அவர் சாரத்துல நுழைஞ்சிட்டா சொல்லவே வேணாம், திருப்பி போட்டு அடிப்பார். ஏன்னா அவருடைய சாரம் அங்க ஒண்ணு இருக்குது, விசாகம். அந்த விசாகத்துல இருந்துட்டாருன்னா பிரச்சனை தான். இதே மிருகச இது செவ்வாவுடைய சாரம் இருக்குது, அதுலயே ராகுடைய சாரமும் இருக்கு. இந்த ராகுடைய சாரம் வாங்கியிருந்தா கூட ஒரு அளவுக்கு யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா லக்னாதிபதி சுக்கிரனுக்கு ராகு மிக பொருத்தமான நண்பர். அதனால அந்த சாரம் வாங்கியிருந்தா கூட கொடுப்பாரு. ஆனா அவர் சொந்த சாரம் வாங்கியிருந்தானா 6 கூடிய ஆதிபதியை தான் கொடுக்க பார்ப்பார். அதனால ரிஷப லக்னத்துக்கு இது போன்ற அமைப்புகள்ல உட்காருது
நல்லதில்லை. அதனால நான் குருவை வந்து தவறவும் சொல்லலை. ஏன்னா உட்காரக்கூடிய சாரத்தை பொறுத்து, உட்காரக்கூடிய ஆதிபத்தியத்தை பொறுத்து அந்த வீட்டின் ஆதிபத்தியம் எப்படி இருக்கு, சிறப்பா இருக்கா சிறப்பு இல்லாம இருக்கா, அதுதான் நம்முடைய அமைப்பு. அதனால எந்தெந்த தசை எந்தெந்த கிரகத்துக்கு யார் யாருக்கு கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எந்த வயசுல கிடைக்குங்கிறது அதன் வழியாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. எல்லாத்துக்கும் கிரகங்கள் தன்னுடைய விதி உடைய பலனை கரெக்டா செய்யும். ஓம் நம சிவாயம்.